இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அதை பற்றின ஒரு விவரங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்தெந்த பொருளில் என்னென்ன அமிலம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்க போகிறேன். நீங்கள் அதுக்கான கமெண்ட்டையும் கொடுங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை இணைஞ்சிருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ வாங்க, படிப்போம், எல்லோரும் சேர்ந்து படிப்போம், நல்ல கவர்மெண்ட் ஜாப்பாக வாங்குவோம். ரைட். ஆப்பிள் அதில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன அமிலம்? மாலிக் அமிலம். ரெண்டாவது, தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சாலிக் ஆசிடு, ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இப்போ திராட்சை அப்படின்னா நமக்கு தெரியும், கருப்பு திராட்சை. அந்த கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய பெயர் டார்டாரிக். சரிங்களா? அடுத்து, எலுமிச்சையும் பால், தயிர் அதில் இருக்கிறது நமக்கு தெரியும். எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் இருக்கும், பால் தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கும். ஏன்னா நம்ம இதை அடிக்கடி சொல்லி பழகிட்டோம், அதனால் அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போகும் இல்லையா? சரி, அடுத்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா வெண்ணெய். அந்த வெண்ணெயில் இருக்கக்கூடிய ஆசிடுக்கு பேர் என்ன அப்படின்னா பிட்யூட்ரிக் ஆசிட் அப்படின்னு பேர், பிட்யூட்ரிக் ஆசிட். அடுத்து வினிகர், வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. கொழுப்பு அதில் ஸ்டெர்ரிக் ஆசிடு அந்த இது இருக்குது. சரிங்களா? இப்போ எறும்போட கொடுக்கு இருக்கு இல்லையா, எறும்பு கடித்த உடனே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன வீக்கம் வரும். அந்த வீக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிடு பேர் என்ன? அந்த கொடுக்கில், எறும்பினுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய ஆசிடு பேர் என்ன அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு பேர். அடுத்து, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டினுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டெர்ரிக் ஆசிடு. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் அனலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அனலின் ஆசிட், அனலின் அமிலம். தேநீரில் என்ன ஆசிட் இருக்கும்? டார்டானிக்கில் டானிக் ஆசிட். இதை எப்படி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா, டீ சாப்பிட்டா நமக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் டீனா டானிக், டீயில் இருக்கக்கூடிய அமிலம் டானிக் அமிலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரியா?